بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெருமருளால் சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம். பொதுவாகவே துல்ஹஜ் மாதம் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. நாம் எல்லாம் ஹஜ் பெருநாளை முடித்துவிட்டு குர்பானையும் கொடுத்துவிட்டு நாம் எல்லாம் இருக்கிற இந்த நேரங்களில் குர்பான் எந்த மாட்டை கொடுப்பது, எவ்வளவு காசை கொடுத்து வாங்கினோம், வாங்கப்பட்ட அந்த மாடு எத்தனை எடை இருந்தது, இந்த வருடம் ஆடு சரியான நிலவரம் ஜாஸ்தி, கடுமையான விலை கூடுதல், கொடுக்கப்பட்ட கறியில் குடும்பக்காருக்கு போய் சேரவில்லை, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு பெருநாள் திடலில் வெயில் அதிகமாக இருந்தது, இந்த வருடம் கூட்டம் அதிகமாக இருந்தது, கடந்த வருடத்தை விட சிறப்பாக நடந்தது, பயான் போன வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருந்தது அல்லது சீக்கிரமாக முடித்து விட்டார்கள், இப்படியாக ஹஜ்ஜு பெருநாள் ஒரு வழியாக முடித்து விட்டோம். ஆனால் சிந்திக்க மறந்திருக்கிற, யோசிக்க வேண்டிய, இஸ்லாம் விரும்புகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. அதனை நாம் எல்லாம் யோசிக்க மறந்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பான் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற வரலாறுக்கு பிறகு இருக்கிறது முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது, அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்ததுண்டா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு 3 பங்களிப்பு இருக்கிறது. ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை குழந்தை பருவம், ஆரம்ப நேரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வரையிலும் இளமை பருவம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம்
முதுமை பருவம். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளமை பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக்கில் ஒரு தாய்க்கு மகனாக பிறக்கிறார். அந்த ஈராக் மாநகரம், ஈராக் நாட்டில் கொடுமைக்கார அரசன் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறான். நம்ரூத் என்று சொல்லப்படுகிற ஆட்சியாளன் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறான். அவனுடைய இயற்கையான குணாதிசயம் என்ன தெரியுமா? குழந்தைகள் பிறந்து விட்டால் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் குழந்தை பிறந்து விட்டால் கொன்று விடுவான் இந்த பாவி என்பதை புரிந்து கொண்டு ஈராக்கில் இருந்து மிக தொலைவில் பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு தஞ்சம் புகுந்து போகிறார்கள். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக அங்கே பிறந்து விழுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் தௌஹீதின் தந்தை என்று சொல்லுகிற, உலகம் அழிகின்ற காலம் வரையிலும் தௌஹீதை ஏற்றிருக்கிற, தௌஹீதை பிரச்சாரம் செய்கிற, ஏகத்துவ கொள்கையின் மீது நாட்டம் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே குழந்தையாக பிறக்கிறார். குழந்தையாக பிறந்தவுடனே வழக்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிச்சிறப்பாக ஒரு சில சிறப்பு அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுக்கிறார். என்ன அந்தஸ்து? சிறு வயதிலேயே அவர் பேச ஆரம்பிக்கிறார். தாயினுடைய கருவிலிருந்து வெளியே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 1, 2, 3 வயதுகள் ஆக அடுப்படிகளை தாய் வேலை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அடுப்படிக்கு சென்று கிச்சனில் சென்று தாயிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி? என் அருமை தாயே, என்னுடைய அம்மா, நம்முடைய ரப்பு யார்? நம்மை படைத்த ரப்பு யார்? சிறு வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஞானம் பிறந்திருக்கிறது. அவர் கேட்கிறார், நம்மை எல்லாம் படைத்திருக்கிற ரப்பு யாருமா என்று கேட்கிறார். அந்த தாய் சொல்லுகிறார், ரப்பு யாரு தெரியாதா? ரப்பு தான் உன்னுடைய தந்தை ஆசர், அவர் தான் உன்னுடைய ரப்பு. அன்றைய கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்து விழும் பொழுது அந்த சமூகத்தில் இருந்த கடவுள் கொள்கை எப்படி இருந்தது என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தாயிடத்தில் நம்மை படைத்த ரப்பு யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த தாய் பதில் சொல்லுகிறார், அந்த ரப்பு யார் தெரியுமா? உன்னுடைய தந்தையாகிய ஆசர் தான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டுவிடவில்லை, திரும்ப கேட்கிறார், அப்படி என்றால் நம்முடைய தந்தை ஆசர் இருக்கிறாரே, அவருடைய ரப்பு யார் என்று கேட்கிறார்கள். தாய் சொல்லுகிறாள், அவருடைய ரப்பா, இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த நம்ரூது தான் ரப்பு என்று பதில் சொல்லுகிறார். உடனே குழந்தை கேட்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப கேட்கிறார், அப்படி என்றால் அந்த நம்ரூதின் தந்தை, நம்ரூதின் ரப்பு யார் என்று திரும்ப கேட்கிறார்கள். நாம் கேட்போமா? சமூகத்தில் சிலை வணக்கம் தலையோங்கி இருக்கிறது, தர்காவர்கள் மேலோங்கி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற சபையில நம்முடைய குடும்பத்தவர்கள் அதிலே அல்லும்பகலமாக அதிலே வணங்கி வழிபடும் பொழுது அதனை யோசித்து பார்ப்பதற்கு, அதை சொல்லுவதற்கு, ஏன் இப்படி வணங்குகிறீர்கள் என்று கேட்கின்ற இடத்துல நம்ம எப்படி மாறிட்டோம் தெரியுமா? நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, அவங்களுக்கு அவங்க மார்க்கம் எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம கொள்கையில போயிட்டு போயிடுவோம். நத்திங். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த முடிவுக்கு போகவே இல்லை. அந்த நம்ரூதினுடைய ரப்பு யார் என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார். தாய் சொல்லுகிறாள், என் அருமை மகனே, என்ன கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? நம்ரூதுடைய ரப்பு யாருன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் நம்ரூது தான் சும்மா விடுவானா? நம்ம எல்லாம் வாழ விட மாட்டான், கொன்று குவித்து விடுவான் என்று என்னுடைய தந்தை சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிறு வயதிலேயே திரும்ப கேட்கிறார்கள், அப்படி நம்மளை கொன்றால் தான் என்ன, நம்மளை வாழ விடாவிட்டால் தான் என்ன, அதனால் நமக்கு என்ன வந்து போகிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வந்ததில்லையே என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நாம் தக்பீர் கட்டிய உடனேயே இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி அல்லதி ஓடுறோமா இல்லையா, அந்த வசனத்தை முதலாவதாக சொல்லப்பட்ட வாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாயில இருந்து மொழிகிறார்கள், இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகையாகட்டும், வனுசுகி, என்னுடைய குர்பானாகட்டும், வமஹியாய, என்னுடைய வாழ்வாகட்டும், வமமாத்தி, என்னுடைய மரணமாகட்டும், லில்லாஹி ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புக்கு தானே அம்மா சொந்தமானது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை கொன்றால் என்ன,
நம்மளை வெட்டினால் என்ன, சமூக பகிஷ்காரம் செய்தால் என்ன, என்ன துன்புறுத்தால் நமக்கு என்ன, எல்லாமே நாம் அல்லாஹ்வுக்குரியவர் தானே, பின்னே கவலைப்பட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிறு வயதிலேயே தன்னுடைய தாயிடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படித்தான் வளர்க்கப்படுகிறார். அதிகமா வயசாகல, 1, 2, 3 வயது காலத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படியான ஞானத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருமறை குர்ஆனை பாருங்கள், வலக்கது ஆத்தைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கப்லு வ குன்னா பிஹி ஆலிமீன். இப்ராஹிமுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால், ரிசாலத்து கிடைப்பதற்கு முன்னாலேயே இப்ராஹிமுக்கு ஞானத்தை நான் அதிகமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிமை பற்றி நன்றாக நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இப்ராஹிமுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், இதர குழந்தைகளை போல அல்ல, இப்ராஹிமுக்கு அதிகப்படியான ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அது அடுத்து என்ன சொல்லுகிறான்? இப்ராஹிமை பற்றி அதிகப்படியாக நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை தனிச்சிறப்பாக, அவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுக்கு அல்லாஹ் அதிகப்படியான அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த நம்ரூதுடைய ஆட்சி காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். உடனே தாயிடத்திலே சொல்லுகிறார், என் அருமை தாயே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு உரியவன் யாருமே இல்லை. இந்த நம்ரூது கடவுள் கிடையாது, என்னுடைய தந்தை கடவுள் கிடையாது, இந்த உலகத்திலே கடவுள் யாருமே இல்லை, எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் வேறு என்பதை புரிந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிறு வயதிலேயே விளையாடக்கூடிய குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை இடத்திலே வருகிறார். வீட்டை விட்டு வெளியே வருகிறார். தெருக்களிலே விளையாடக்கூடிய மக்களோடு இரண்டரை கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடை தெருவிலே போய் மக்களோடு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே பார்க்கிறார்கள். மேலே பார்த்துவிட்டு சூரியனை பார்க்கிறார், நட்சத்திரத்தை பார்க்கிறார். நட்சத்திரத்தை பார்த்த உடனே அந்த குழந்தை இடத்துல பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் கடவுள் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார். 6வது அத்தியாயத்தை புரட்டி பார்த்தால் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மக்களே இதோ பார் நட்சத்திரம், நட்சத்திரம் இருக்கிறது, அதுதான் ரப்பு என்று சொல்லுகிறார்கள். வைதா ராய்தல்லதீன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரா கௌகபா. இந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் நம்முடைய கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த நட்சத்திரம் அப்படியே மறைந்து போகிறது. ஆனால் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்றளவிலும் மனிதனை இயக்கக்கூடிய சக்தி உண்டு என்று ஒரு சில கிரந்தங்கள் யூதர்கள் அன்றைக்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜோசியர்கள் அவருடைய தொழில் நிலைநிறுத்தி இருப்பதே அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற சக்திகளை வைத்துத்தான் அவர்கள் இன்றைக்கு ஜோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதற்கு சக்தி உண்டு என்று அன்றைக்கு நம்பினார்கள், இன்றைக்கு நம்பித்தான் இருக்கிறார்கள். நட்சத்திரம் இப்படி பறந்தா அது எப்படி நடக்கும், அப்படி நீங்கிட்டா அப்படி நடக்கும் என்று அஸ்ட்ரானமி என்று அஸ்ட்ராலஜி என்று சொல்லுகின்ற இன்றைக்கும் அந்த கல்வியின் மூலமாக அதை இன்றைக்கு மூட நம்பிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்த்து சொன்னார்கள், நட்சத்திரத்தை பார்த்து அதுதான் ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரா கௌகபா, அந்த நட்சத்திரம் வந்தவுடனே அதுதான் நம்முடைய ரப்பு என்று சொன்னவுடனே சிறிது நேரம் பொறுத்து பார்க்கிறார்கள். கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களிடத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த நட்சத்திரம் போய்விட்டது. ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், நிச்சயமாக மறைந்திருக்கக்கூடிய இது ஒன்று கண்டிப்பாக ரப்பாக இருக்க முடியாது என்று அதே இடத்திலேயே மறுப்பும் சொல்லுகிறார்கள். அடுத்து என்ன? ஃபலம்மா ரஅல் கமர, சந்திரன் வெளிப்பட்டு விட்டது. சந்திரன் வந்த உடனே பாகியன் காலஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு என்று சந்திரனை பார்த்து சொல்லுகிறார்கள். சந்திரனை பார்த்து சொன்ன உடனே சிறிது நேரம் கழித்த உடனே ஃபலம்மா அஃபல, நேரம் விடிஞ்ச உடனே ஃபலம்மா ரஃபல கால லா இல்லம் யஹ்தினி ரப்பி லா அகூனன மினல் கௌமில் லாலீன், அது விடிஞ்ச உடனேயே அந்த சந்திரனும் காணாமல் போன உடனே கண்டிப்பாக இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது என்று திரும்ப அதற்கு பதில் சொல்லுகிறார். அடுத்து விடிஞ்சதற்கு பிறகு சூரியன் வெளியே வருகிறது. அதனை பார்த்து மக்களோடு விளையாடி கொண்டிருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிஅத்தன், இந்த சூரியன் தான் நிச்சயமாக ரப்பாக இருக்க முடியும். கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய ரப்பு, இது மிக பெரியதாக இருக்கிறது, ஆகவே இதுதான் நம்முடைய ரப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை பார்த்து நம்ப வைக்கிறார்கள்.
மக்களும் ஆமாம் என்று நம்பி இருக்க, ஃபலம்மா அஃபலத கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அந்த சூரியனும் மறைந்து விட்டதற்கு பிறகு நிச்சயமாக இது ரப்பாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு என்கிற புரிதலை அந்த மக்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதில் இருந்த பிரச்சாரத்தை துவக்கிறார். அந்த தாயிடத்துல அடுப்படியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தௌஹீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறுபிள்ளையாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாயிடத்துல, தன்னுடைய அம்மாவிடத்துல அடுப்படியில் இருந்து ஏகத்துவத்தை புரிந்து கொண்டு ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று தாயினுடைய அனுமதியோடு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்ததற்கு பிறகு சமூகத்தில் மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் மத்தியிலே தௌஹீதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனை பார்த்தவுடனே நம்ரூத் என்ன முடிவுக்கு வருகிறான், இவனை இப்படி விட்டால் சரியாகாது, இவனை இப்படி விட்டால் சரியாகாது என்று சொல்லி தன்னுடைய தந்தையிடத்திலே போகிறார். அடுத்ததாக தன்னுடைய தந்தையிடத்திலே போய் சொல்லுகிறார், என் அருமை தந்தையே, நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள், ஏன் இதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று தன்னுடைய தந்தையிடத்தில், தன்னுடைய சமூகத்தில் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதை சொல்லுகிறார். 21வது அத்தியாயத்தை புரட்டி பார்த்தால் 52வது வசனத்தில் சமூகத்தில் போன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். சமூகத்தில் போய் தந்தை இடத்துல முதலாவதாக சொல்லுகிறார்கள், என் அருமை தந்தையே, இது காலலி அபிஹி வ கௌமிஹி, தன்னுடைய தந்தை இடத்திலும் தன்னுடைய சமூகத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் சொன்னார்கள், மா ஹாதிஹி தமாசீல் உள்ளதி அன்தும் லஹா ஆகிஃபூன், நீங்கள் எல்லாம் வணங்கி வழிபடக்கூடிய இந்த தமாசீல்கள், அதாவது சிலையாகட்டும் கபராகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் வடிவமாக வைத்து வணங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய தமாசீல்கள், இப்படிப்பட்ட இந்த கொள்கை எல்லாம் இருக்கிறது, இதுவெல்லாம் சரிதானா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அன்றைக்கு எப்படி தர்கா வழிபாடு இருந்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅம் வலா யாஊஸ வலா யாஊஸ வ யாஊக வ நஸ்ரா, வத்து சுவா யாஊஸ் நஸ்ர் போன்ற அந்த நல்லடியார்களை எல்லாம் கபராக வைத்து சிலையாக வைத்து வணங்கி வந்தார்களே, அந்த காலம் தொட்டு காலமாக கபரை வணங்கி வந்தார்கள், அவுலியாக்களை வணங்கி வந்தார்கள், சிலையாக வைத்து வணங்கினார்கள். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதையெல்லாம் சிலையாக உருவமாக வடித்து எல்லாவற்றுக்கும் சக்தி இருக்கிறது என்று மிகப்பெரிய சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த எல்லா மக்களும் வணங்கி வழிபடுவதை பார்த்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்கிறார்கள், காலு வஜதனா ஆபானா லஹா ஆபிதீன், அவர் சொன்னார்கள், மக்கள் சொன்ன அந்த தந்தை சொல்லுகிறார், காலு வஜதனா ஆபானா லஹா ஆபிதீன், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தானப்பா எங்களுக்கு வணக்கம் என்று சொல்லி தந்தார்கள், இதைத்தானப்பா நாங்கள் எல்லாம் இபாதத் என்று செய்து வந்தோம், அதைத்தானே நாங்கள் செய்கிறோம், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி எங்களுக்காக உதவி வாங்கி தருவார்கள், உதவி செய்வார்கள் என்று எங்களுக்கு முன்னோர்கள் கற்றுத் தந்தார்கள், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை சொல்லுகிறார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதிர்த்து சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை தவிர யாருக்குமே வணக்க வழிபாடுகளை செலுத்திவிடக் கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை எதிர்க்கிறார். அப்ப தந்தை என்ன, தந்தையை பொறுத்தவரை இந்த சிலையெல்லாம் வடித்து தர்காவிலே இருக்கிற ஒரு பெரிய மௌலவியாக இருக்கிறார். சிலையாக எடுத்துக்கொண்டால் பூஜாரி என்று சொல்லலாம், தர்காவை எடுத்துக்கொண்டால் பெரிய மௌலவி என்று எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை அந்த ஆசர் அங்கே இருந்து வருகிறார். இந்த ஆசருக்கு இன்னொரு அதிகாரம் இருந்தது, நம்ரூதினுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பும் பொறுப்பும் இருந்தது ஆசருக்கு. அப்ப அதிகாரத்தில் கட்டமைப்போடு நடத்த வேண்டிய மிக அதிகாரம் படைத்தவர் யார்? ஆசர். அப்படிப்பட்ட நிலைமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் மத்தியில இந்த தௌஹீதை சொல்லுவதை புரிந்து கொண்ட நம்ரூத் விடக்கூடாது என்கிற முடிவுக்கு வருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவடத்து திடீரென இந்த நம்ரூத் என்ன செய்கிறான், ஊருக்குள்ள ஒரு திருவிழாவை ஏற்படுத்துகிறார்கள். திருவிழா என்று சொன்னால் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன், உருசி என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உருசி என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறதா இல்லையா? தர்காக்களில் நடக்கப்படுகிற உருசனுடைய முதல் ஆரம்பம் ஷைத்தான் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்றால் நம்ரூத் தான் அந்த உருசை துவக்கி வைக்கிறான். என்ன உருசு? அங்கே இருக்கிற தர்காக்களுக்கு அவுலியாக்களுக்கு சிலைகளுக்கு என்று சொல்லி திருவிழாவாக 3 நாட்களாக அறிவிக்கிறார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளலாம் என்று மிகப்பெரிய திருவிழாவாக உருசாக அறிவிக்கப்படுகிறது. இந்த உருசு தான் அரபியில அரூஸ் என்று சொல்லப்படும். திருமண நேரங்களுக்கு அரூஸ் என்று சொல்லப்படும். அதனால் தான் கபரிலே அடங்கப்பட்டவருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நம் கனவுமத்தில் அரூஸ்,
மணமகன் தூங்குவதைப் போல தூங்குவாயாக என்று சொல்லப்படும் என்றால், அரூசி என்றால் திருமண வைபவங்கள், திருமணம் நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிற திருவிழாக்களுக்கு தான் அரூசு உருசு என்று சொல்லப்படும். அந்த நம்ரூத் அந்த உருசை ஏற்படுத்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தையும் ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த திருவிழாக்கு வெளியே போகும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள். இப்ராஹிமே, நீ வரவில்லையா என்று அழைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, கால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொய் சொல்லிவிட்டார் என்று சொல்ல முடியாது. என்ன உடல்நிலை சரியில்லை, நாம் விளங்குவதை போல காய்ச்சல் தலைவலி அல்ல, மாறாக சிறுக்கை பார்த்து அந்த வேதனை தாங்க முடியாமல் சமூகம் இப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை கண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனம் நொந்து போய், எனக்கு மனசுக்கு சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வரல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாங்க. எல்லாரும் இரவோடு இரவாக அந்த உருசுக்கு போய்விட்டார்கள். உருசுக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார். வருவதற்கு முன்னால் என்ன செய்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே இருக்கிற சிறிய சிறிய அவுலியாக்களை எல்லாமே அடித்து தரைமட்டமாக்கி பெரிய ஒரு அவுலியாவுடைய கழுத்துல ஒரு கோடாரியை மாட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டிற்கு வந்து விட்டார். வீட்டிற்கு வந்து விட்டார். சிறு வயதில் இருக்கிற தௌஹீதில் இருக்கிற நாட்டத்தை பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு சமூகத்தில் சமூக பணி என்று சொன்னாலே ஆம்புலன்ஸு, பாராசெட்டமால் மாத்திரை கொடுக்கிறது, அல்லது சமூகத்தில் தெருக்கல்ல அந்த மரங்களை நடுவது, இதுவெல்லாம் சமூக பணிகள் தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிமார்களுடைய சமூக பணி என்ன தெரியுமா? கண்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகமான காரியங்களை பார்த்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துடியாய் துடித்து போனார்கள். எப்படியாவது சமூகத்தை தடுக்க வேண்டாமா? இந்த சமூகத்தில் இருந்து இந்த இணை வைக்கக்கூடிய காரியங்களை அடித்து நொறுக்க வேண்டாமா? சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது திருவிழாவுக்கு போயிட்டு வரும் பொழுது எல்லா தர்காக்களையும் எல்லா அவுலியாக்களையும் சிறிய சிறிய அவுலியாக்களை எல்லாம் அடித்து தரைமட்டமாக்கி பெரிய ஒரு அவுலியாக்கு கழுத்தில் மாலையை போட்டு விட்டு வந்தார்கள். நம்ரூத் வருகிறான். திருவிழாவெல்லாம் முடிந்து ஊர் திரும்பின உடனே என்னாச்சு? நம்முடைய கடவுளை எல்லாம் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் யார் இப்படி தலைகுப்புற அடித்து தரைமட்டமாக்கினது என்று கேட்கிறார்கள். நம்ரூத் கேட்கிறான். பகிரங்கமாக சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் செய்தது என்று கேட்கிறார்கள். உடனே சமூகம் பேசுகிறது. இப்ராஹிம் என்ற ஒரு சிறுவன் இருந்தான், அது நம்ரூதுக்கும் தெரியும். சிறுவில்லையாக இருக்கும் பொழுதே மக்களுக்கு மத்தியில் இப்படியெல்லாம் பேசுகிற செய்தி நம்ரூதுடைய காதுகளுக்கும் வந்திருக்கிறது. நம்ரூத் சொல்லுகிறான், இப்ராஹிம் என்ற ஒருவன் இருக்கிறாராமே என்று பகிரங்கமாக பேசின உடனே அப்பொழுதுதான் தெரிகிறது, நம்முடைய ஆட்சியில இருக்கிற இந்த ஆசருடைய மகன் தான் இப்ராஹிம் என்று நம்ரூதுக்கு அப்பத்தான் தெரிய வருகிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற இப்ராஹிமுடைய தந்தை அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். நம்ரூத் விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும், இந்த விஷயத்தை செய்தது யார் தெரியுமா? நம்முடைய ஆட்சியில் இருக்கிற அமைச்சராக இருக்கிற கேபினட் அமைச்சராக இருக்கிற இந்த ஆசருடைய மகன் தான் இப்ராஹிம் என்று அப்போதுதான் நம்ரூதுக்கு வெளிச்சத்துக்கு வருகிறது. நம்ரூத் என்ன செய்கிறான்? உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு யார் இந்த வேலையை செய்தது என்று கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இது யார்? உங்களுடைய பெரிய கடவுள், பெரிய அவுலியா, இவருக்குத்தானே எல்லாமே நீங்கள் இவரிடத்தானே கேட்டு பெறுகிறீர்கள். உங்களுக்கு நல்லது கெட்டது நோய் வந்தால் எல்லா காரியத்தையும் செய்வதெல்லாம் கேட்பதெல்லாம் இவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரிடத்துல கேட்டால் தெரியுமே, இரவு முழுவதும் முழிச்சு கொண்டு தானே இருந்தார். யார் வந்து அடித்தது நொறுக்கிறது என்று அவருக்கு தெரியும், அவரிடத்திலே கேட்டுப்பாரு என்று கேட்கிறார். உடனே இப்ராஹிம் நம்ரூத் சொல்லுகிறான், அது எப்படி காதா கேட்கும்? அதனை பார்த்து கொண்டா இருக்கிறது, அதனை பேசவா தெரியும் என்று கோபப்பட்டு நம்ரூத் சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை திருப்பி போடுறாங்க. ஆமாம், கேட்காத, பேசாத, அறிவில்லாத, சொன்னால் புரியாத இவற்றையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அறிவு கிடையாதா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லும் பொழுது உஃபின், அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது உஃபின், சி என்ற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். இந்த உஃபின் என்ற வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லப்படும். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. உங்களிடத்துல ஒருவரோ இருவரோ பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் வந்தால் அவரை சி என்ற வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், உஃபின், சி. அதையா காது கேட்காத, சொன்னால் புரியாத, பார்க்க முடியாத, அறிவில்லாத இவற்றையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்ரூத் இடத்துல துணிச்சலாக சொல்லுகிற ஆற்றல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. திருமறை குர்ஆன் நெடுகில நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தை நீங்கள் பற்றி பார்த்தால் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். என்ன செய்கிறது? நம்ரூத் உடனே சபையை கூட்டுகிறான்.
அமைச்சரவையை கூட்டியாச்சு, இவனை இன்னி வளர விட்டால் சரியான பிரச்சனை ஆயிரும், இன்னி விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அடுத்ததாக நெருப்பை மூட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட வேண்டும் என்கிற முடிவை 21வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலீன். அவனை பிடித்து நரக அந்த இதில் நெருப்பு குண்டத்தில் எரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய உதவி என்றால் 1 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணியும் அல்லாஹ் நமக்கு தரல என்று சொல்லுகிற உதவி இருக்கா இல்லையா? நாமெல்லாம் தௌஹீத புரியலன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி அந்த நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது அந்த நெருப்பிற்கு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்துல எப்படி இருந்ததோ, என்ன தாக்கம் இருந்ததோ அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். 21வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இதோ என்னுடைய இப்ராஹிம் வரப்போகிறார், நெருப்பே என்னுடைய இப்ராஹிம் இதோ வரப்போகிறார். அவருக்கு எந்த பாதிப்புமே அந்த நெருப்பு கூட்டத்தில் இருந்து விடக்கூடாது, நெருப்பு இருந்து விடக்கூடாது, குளிர்ச்சியாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன இடத்துல சலாமுன் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். குளிர்ச்சி அதிகமான என்னாகும்? அது கடுமையான பாதிப்பா இருக்கும். அல்லாஹ் அது கூட இல்லாம என்ன சொல்லுகிறான்? சலாமுன் அலா இப்ராஹிம். சலாமுக்கு இப்ராஹிமுக்கு கூடுதலாக நெருப்பும் இருந்து விடக்கூடாது, கூடுதலான குளிரும் இருந்து விடக்கூடாது. சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சாந்தி வேண்டும், அமைதி வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உள்ளே போட்டு நெருப்பை பத்த வைக்கிறார்கள். எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறார். வந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இங்கிருந்து நான் போறேன், இங்கிருந்து நான் கிளம்புறேன், இந்த இடத்துல நான் இருக்க தயாரில்லை என்று சொல்லி அந்த ஊர்ல இருந்து சிரியாவுக்கு போகிறார். சிரியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். மனைவியை கூட்டி கையை பிடிச்சி நடந்துக்கிட்டே போகிறாங்க. சிரியா வரைக்கும் போயிட்டாங்க. சிரியா வரைக்கும் போய் அங்கே போய் இருக்கிறாங்க. திரும்ப அங்கிருந்து தான் சிரியாவில் போய் இருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. பெருசாகி மனைவியை கூட்டிட்டு போகிற அளவுக்கு உண்டான காலம். இப்போ சுருக்கமாக இந்த ஹிஸ்ட்ரி படித்த உடனே ஒரே நாளில் பிறந்தாச்சு. இளமை பருவம், பிரச்சனை, பிரச்சாரம், நெருப்பில் போட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, மனைவி கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்திருக்கு. இதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கத்னா பண்ணுவதற்கு கடமையாக்கப்பட்டது 80வது வருஷம். 80வது வருஷம், கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் இளமை பருவத்தில் இருந்து தௌஹீதிற்காகப்பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். வெறுமன ஹஜ்ஜு பெருநாள் வந்த உடனே ஆட வாங்கு, மாட வாங்கு, குர்பான் கூடு என்று சொல்லிவிட்டால் ஹஜ்ஜு பெருநாள் முடிந்து விடவில்லை. ஹஜ்ஜு பெருநாள் திடலுக்கு போவதற்கு முன்னால் துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிற நாம் நம்முடைய இளமை பருவத்தில் தௌஹீதிற்காக என்ன செய்தோம்? நம்முடைய பெற்றோர்கள் தர்கா வழிபாட்டு சிந்தனை இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் சிலை வழிபாட்டு சிந்தனையில இருக்கலாம். தௌஹீதுக்கு மாற்றமாக இருக்கிற நம்முடைய குடும்பத்தவிடத்தில் தௌஹீதிற்காக வேண்டி என்ன தியாகம் செய்தோம், என்ன பிரச்சனை செய்தோம்? நம்மளால தௌஹீதிற்காக வேண்டி சிறுக்கில இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி எடுத்தோம் என்பதை யோசித்து பார்த்ததுண்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊரை விட்டு ஊர் போறாங்க. ஊரு போன உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னந்தனியாக போறாங்க. போகும் பொழுது யாருமே இல்லை, தௌஹீதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஈராக்கில் இருந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன், என்னுடைய தந்தை கூட இஸ்லாத்தை தௌஹீதை ஏற்றுக்கொள்ளலை, குடும்பம் ஏற்றுக்கொள்ளலை, சமூகம் ஏற்றுக்கொள்ளலை, அதற்கு பரிகாரமாக நெருப்பில் தூக்கி போட்டாங்க. இவ்வளோ கொடுமைகளையும் சந்தித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னந்தனியாக மனைவியோடு கூட்டி சிரியாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே அங்கே போய் உட்காந்து சொல்றாங்க, இன்னும் இந்த தௌஹீதை சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை பக்கபலமா. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு குழந்தையை கொடு இறைவா. ஒரு குழந்தையை கொடுத்தாச்சுன்னா அவர்கள் மூலமாகவாது நான் தௌஹீதை சொல்ல போகிறேன் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு ஃபபஸ்ஸர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவருக்கு பொறுமையாக இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு நற்செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கொடுக்கிற குழந்தையை கூட அல்லாஹ் வார்த்தை எவ்வளவு கவனமாக சொல்லுகிறான். ஃபபஸ்ஸர்னாஹு, நான் நற்செய்தி சொன்னேன், பிகுலாம் குழந்தையை கொடுப்பதா நற்செய்தி சொன்னேன், ஹலீம் மிக பொறுமையாளனாக இருக்கிற
பொறுமை என்று சொன்னால் மிகப்பெரிய பொறுமையாளனாக இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு இதோ உமக்கு நற்செய்தி சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி ஒரு குழந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். குழந்தையை பெத்தெடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே அல்லாஹ் திரும்பவும் விடலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதின் தந்தை என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, சோதனை என்பது எப்படி மைலாஞ்சி அரைக்கிறமா இல்லையா, அரைச்சு 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 அப்படியே மை மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் போட்டா செவக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தௌஹீதுல போட்டு பொடம் போட்டு புளி எப்படியெல்லாம் புளிய முடியுமோ அப்படி புளிஞ்செடுக்கிறாங்க. குழந்தைய கொடுத்ததற்கு பிறகு மனைவியை கூட்டிட்டு நேரம் எங்க போக சொல்லிட்டாங்க, மக்காவுக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் அறிவு ஊத்துறான். மக்காவுக்கு போயிட்டாங்க. மிக தொலைவில் மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்கால போனா அல்லாஹ் தெளிவான இடத்துல சொல்லிட்டான், என்ன இடம், ஏற்கனவே இருந்த கஅபா எங்க இருந்ததோ அங்கே தான் போக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அறிவுறுத்தியபடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க நேரா போறாங்க. அங்க போய் குழந்தையும் மனைவியும் அங்க கொண்டு விடுறாங்க. விட்டுப்பட்டு இருக்கும்போது தான் 3 நாள் தான் கனவு கண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 நாள் கனவு கண்டாங்க. குழந்தையை அறுக்கணும். விட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க, குழந்தைய அங்கே விட்டுட்டாங்க. விட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் இடது பக்கம் பார்க்குறாங்க சஃபா, வலது பக்கம் பார்த்தாங்க மருவா, முன்னாடி பார்த்தாங்க வேற மலை குன்றுகள், பின்னாடி பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை. எப்படி, கஅபத்துல்லா இருந்த இடம்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தண்ணீரை கொண்டு அழிக்கப்பட்டதா இல்லையா, அழிக்கப்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டப்பட்ட மக்கமான அந்த கஅபத்துல்லா ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போய் அந்த சுவடு மட்டும்தான் இருக்கிறது. கஅபத்துல்லா அடையாளம் மட்டும்தான் தெரியும். அந்த ஊரில் பச்சை பசைன்னு எதுவுமே இல்லை, புற்பூண்டுகள் கிடையாது, எந்த உயிர் பாணிகளும் இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல கொண்டு போய் மனைவியையும் மகனையும் விட்டுட்டு வரணும்னு அல்லாஹ்வுடைய பெர்மிஷன், அனுமதி. விட்டுப்பட்டு போனிக்கிறாங்க. எங்கே போகிறீங்க, மனைவியுடைய கேள்வி. எந்த பதிலையும் சொல்லலை. இல்லை எங்கே போகிறீங்க, நான் சிரியாவுக்கு திரும்பவும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சிரியாவுக்கா, எந்த பதிலும் இல்லை. அப்படி போயிட்டீங்கன்னா நாங்கள் என்னாச்சு, எந்த பதிலுமே இல்லை. மனைவி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா இது, இப்படி பதில் வராவிட்ட உடனே அவங்க எப்படி புரியுறாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா. குடும்ப ரீதியா தௌஹீத் எப்படி வளர்க்குறாங்க பாருங்க, குடும்ப ரீதியா தௌஹீத் வளர்க்குறாங்க. மனைவி அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போ போயிட்டு வாங்க, ரப்ப என்ன கைவிட மாட்டான். எப்படி வளர்த்துறாங்க பாருங்க. ரப்புல் ஆலமீன் இப்ராஹீமை மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்கள், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குடும்பத்தையே தௌஹீதை எப்படி உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டு வருகிறார்கள். அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு இடைக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க. மனைவி எப்படி இருக்கிறாங்க, குழந்தை எப்படி இருக்கிறாங்க. விட்டு தாய்ப்பால் குடி கூட மாறாத அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு ஹாஜர் அவர்கள் பெற்ற சிரமங்கள். அதற்கு பிறகு அங்கும் இங்குமாக ஓடினார்கள். சம்சம் தண்ணீர் கிடைக்கப்பட்டது, திரும்ப குர்பான் கொடுக்கப்பட்டது. குர்பானுக்கு இந்த இஸ்மாயில் அறுத்து பலியிட போனாங்க, வேண்டான்னு சொல்லி அல்ல ஆட்டக்கு இறக்குனாங்கிற வரலாறெல்லாம் நம்ம பல்வேறு சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னால் இவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது. வெறுமனே ஆடறுப்பதற்கு முன்னால் தௌஹீதுல பிடிப்போடு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டுதான் ஆடறுக்கணும், புரிந்து கொண்டுதான் ஈதுகாவுக்கு போனோம். இதை புரிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு போனோம். ஹஜ்ஜுக்கு 3 லட்சம் ரூபா, இங்க பிரைவேட்ல போனா 7 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா ரொம்ப ஜாஸ்தி. இப்படி கால்குலேஷன் பண்ணி ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோமே ஒழிய அதற்கு பின்னால் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் கஅபத்துல்லாவுக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறது, தௌஹீத் எவ்வளவு அதில் அடங்கி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்ததுண்டா? கழுத்துல கயிறை கட்டி கையில கயிறை கட்டி தர்காவிலே அன்றாடம் விழுந்து கிடக்கக்கூடிய ஒருவன் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து ஹஜ்ஜுக்காக போகிறான் என்று சொன்னால் முட்டாள். ஏதாவது பயன் இருக்கிறதா? அதனை எதிர்க்கத்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படாது பாடுபட்டார்கள். அவ்வளவு பாடுபட்டு தௌஹீதை வளர்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கஅபத்து அவர்கள் நின்று வணங்கிய மக்காமே இப்ராஹிமிலே போய் கழுத்துல தாயத்தை தொங்க விட்டு கையில கயிறை கட்டி தர்கால போய் கும்பிட்டு கொண்டிருக்கிற மகா பாவி அங்க போய் நின்று ஹஜ்ஜை நிறைவேற்று என்று சொல்லுகிறான். வந்த அவனுக்கு ஹாஜியார்னு பேரு வேற. இஸ்லாம் இதை அங்கீகரிக்கவே இல்லை. ஹஜ்ஜை செய்கிறாயோ இல்லையோ இரண்டாவது, ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறாயோ இல்லையோ இரண்டாவது, தௌஹீதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
படாத பாடுபட்டு நமக்கு வற்புறுத்தினார். அந்த தௌஹீதை நிச்சயமாக கடைசி காலம் வரை நாம் எல்லாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஹஜ்ஜுலே, இந்த துல்ஹஜ் மாதத்திலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் அரஃபா நோம்பிலும் ஹஜ்ஜுக்கு சென்றதிலும் அங்கே இருக்கிற அரஃபாவாக மினாவாகட்டும் முஸ்தலிபாவாகட்டும் மினாவாகட்டும் அரஃபாவாகட்டும் எல்லாமே தௌஹீதை உள்ளடக்கி இருக்கிற நினைவு சின்னங்கள், தௌஹீதை உள்ளடக்கி இருக்கிற நினைவு சின்னங்கள். அப்படி என்றால் தௌஹீதை புரியாமல், தௌஹீதை தெரிந்து கொள்ளாமல், தௌஹீதை நிலைத்திருக்காமல் ஹஜ் உம்ரா போன்ற இபாதத்துக்கள் வீணாக போய்விடும் என்கிற சுருக்கமான செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தௌஹீதில் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே இன்றைக்கு ஏகத்துவத்தை சொல்லுவது என்பது சமூகத்தை துண்டாடுற மாதிரி உண்டான சிந்தனையாக சமூகத்தில் மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு பாசிச ஆட்சி நடைபெறுகிறது. இந்தியாவிலே பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. புல்ட்ரோசர்களை வைத்து வீடுகளை இடிக்கப்பட்டு முஸ்லிம்கள் நிர்கதியாக்கப்படுகிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் பேசாமல் தௌஹீதை பற்றி பேசுவாரா? இது ஒரு பெரிய மேட்டரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ரூதோடு ஒத்து போயிருந்தால் அவருக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரமும் வேற லெவல்ல கிடைச்சிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதிற்காக வேண்டியே பாடுபட்டவர், அதற்காக வேண்டியே உயிரை அர்ப்பணித்தவர். அப்படி என்றால் அந்த தௌஹீதை எந்த காலத்திலும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை கொண்டு போய் அடக்கும் பொழுது அதற்கு முன்னால் ஜனாசா தொழுகை நடைபெறுமா இல்லையா, அதற்கு சொன்னார்கள் 40 நபர்கள் இணை வைக்காத நபர்கள் நின்று அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினால் அந்த ஜனாசா சொர்க்கம் சென்று விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறுக்கு வைக்கிறவன் 1,00,000 பேர் நிற்கட்டும், எந்த உத்தரவாதமும் இல்லை. சிறுக்கு வைக்கக்கூடியவன் 1,00,000 பேர் நின்று ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தட்டும், எந்த உத்தரவாதமே கிடையாது. சிறுக்கு வைக்காத, சிறுக்கு என்பது பாவம் என்பதை புரிந்து கொண்டு தௌஹீது சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 40 நபர்கள் மட்டும் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினால் அந்த ஜனாசா நேரடியாக சொர்க்கம் செல்லுகிறது என்றால் தௌஹீதினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அதனுடைய மதிப்பு புரியாமல் இருக்கிறோம். சும்மா தர்காவுக்கு போக மாட்டாங்க, அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. மௌலூத் ஓத மாட்டாங்க, அது பெரிய பிரச்சனை இல்லைங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது, காபாவை பற்றி சொல்லும் பொழுது, காபாவுக்கு நீங்கள்லாம் போவீங்க, போகும் பொழுது ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன். இந்த முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களே, சிலை வணக்கம், கபரு வணக்கம், கயிறு வணக்கம், கண்டது கடியது எல்லாமே அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலெல்லாம் கையேந்துகிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், நஜீஸானவர்கள். நஜீஸ்னா என்னங்க? நஜீஸ்னா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? எதை புரிஞ்சு வச்சிங்களோ அதுதான். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், அப்படி அருகருப்பானவன் நஜீஸானவன். ஃபலா யக்ரபு மஸ்ஜிதுல் ஹராம், அவன் மஸ்ஜிதுல் ஹராமான புனிதமிக்க காபாவின் பக்கம் நெருங்க விடாதீர்கள், வரவே கூடாதுங்கிறான் அல்லாஹ். அவனெல்லாம் அப்படியே தனியா போயிடணும். புனிதமிக்க இடம் காபா, சிறுக்கு வைக்காத அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டியவர்கள் வர வேண்டிய இடம் இது. அங்க போய் பாவிகள், கேடு கட்டவர்கள், இங்க தயிரையும் தாயத்தையும் தொங்க விட்டு சிறுக்கு வைக்கக்கூடிய பாவிகள் வெக்கங்கட்டு அங்க போய் சொல்லுவார்களாம், லப்பைக் வந்து விட்டேன், அல்லாஹும்ம லப்பைக், இதோ சரணடைந்து விட்டேன், இன்னல் ஹம்த வன் நிஅமத லா ஷரீக லக், உனக்கு இணையாக யாருமே இல்லை இறைவா. அட பாவி, ஃப்ளைட்டர் இங்க வந்தா நேரா போறது தர்காவுக்கு, நேரா போற ஜங்கில் பி தர்கால, நேரா போறது ஏறுவாடி பாதுசாட்ட, கயிறு தாயத்து தகுடு என்று சொல்லி கண்ட கண்ட தர்காக்களுக்கு பின்னாடி போகக்கூடிய நீ அங்க என்ன சொல்லுகிறாய்? லா ஷரீக லக், உமக்கு இணையாக ஒன்றுமே இல்லை இறைவா, அப்படி ஆக்க மாட்டேன் இறைவா, உன்னை தவிர யாருமே வணக்கத்திற்கு இல்லை இறைவா என்று அங்கே சொல்லிவிட்டு எந்த முகத்தோடு இங்கே வந்து வேறு மாதிரியாக கொள்கை ரீதியாக போகிறாய்? யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படி என்றால் இணை வைப்பதை விட்டு
தௌஹீதிலே நிலைத்திருக்கிற ஒரு மாதம்தான், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம்தான் துல்ஹஜ் மாதம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிற நாம் கனவில் கூட உயிரே போனாலும் சரி எந்த கட்டத்திலும் இணை வைப்பு சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்திலே குடிவந்து விடக்கூடாது. அப்படி முழுக்க முழுக்க இணை வைப்பு சிந்தனை விட்டு காப்பாற்றி அதை விட்டும் விலகி பியூரான தூய்மையான தௌஹீதிலே நிலைத்திருக்கிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.